குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 23/7/2025 ஜூலை மாதம் புதன்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள், சதுர்தசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், மாத சிவராத்திரி, ராமேஸ்வரம் பர்வதிவர்த்தினி அம்மன் தங்கப்பல்லக்கில் வீதி உலா. இன்றைய சூரிய உதயம் 6:01, கடக நாளிகை 4:28, திதி சதுர்தசி திதி. இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய மாத சிவராத்திரி. இன்றைக்கும் சிவபெருமானுக்குரியது. நேற்று பிரதோஷம், இன்னைக்கும் சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றுள்ள, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. கைமாறு கருதாமல் வாழ்கின்ற எவருக்கும் அழியாத ஆன்மா இருக்கிறது. எதையுமே எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாதுங்கிறது இந்த என்னோட இது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 6 to 7:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6:30 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:30 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் குழப்பம், ரிஷபம் தனம், மிதுனம் கீர்த்தி, கடகம் சாந்தம், சிம்மம் பக்தி, கன்னி திடம், துலாம் அமைதி, விருச்சிகம் போட்டி, தனுசு அலைச்சல், மகரம் தடை, கும்பம் பாராட்டு, மீனம் வரவு. இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம், விருச்சிகம், தனுசு. இந்த 3 ராசிகளும் கவனமாக இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. நாளைய விசேஷங்கள்: 24ஆம் நாள். நாளைய விசேஷம் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது. ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களை நினைத்து செய்வது. ஆடி அமாவாசை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் புரட்டாசி அமாவாசையில் ரொம்ப மாலிபட்ச அமாவாசைன்னு செய்வாங்க, ஒருத்தர் ஆடி அமாவாசையிலையும் செய்வாங்க. இது ஆடி அமாவாசை குலதெய்வ கோயிலில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. ஒருத்தர் எங்கள் குலதெய்வ கோயிலில் கீரனூர் பக்கத்தில் இருக்கிற, பழனிக்கு பக்கத்தில் கீரனூர் இருக்குது, அங்கே இருக்க துர்க்கையம்மன் ஆடி அமாவாசை தான் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஆடி அமாவாசை நாளை. கீழே விழுங்கள், ஆனால் உடனடியாக எழுந்து நில்லுங்கள், மனம் தளராதீர்கள் அப்படின்றது. ஓகே. செடியாய வல்வினிகர் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவரும் மரம்பேரும் கடந்தீனும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனா. ஆடி மாதம் இன்னைக்கு புதன்கிழமை 7. தனிய நாள், மாத சிவராத்திரி. நாளைக்கு சர்வ அமாவாசை, பிண்ட பித்ரு, குரு புஷ்யம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால இன்னைக்கு மாத சிவராத்திரி. காலையிலேயே சரஸ்வதி தேவியினுடைய இதை நான் கொடுத்துருந்தேன், அந்த இது கிடச்சிது. அதே மாதிரி நாளைக்கு ஆடி அமாவாசை. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க வாங்க. இன்று அதனால திதிநித்யா தேவி வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு. இன்றைக்கு பெருமாளுக்குரிய ஒரு நாளுமே. சக்கர பூஜை அல்லது மகாமேரு பூஜை செய்வதனால் பலவித நன்மைகள் உண்டாகும். ஸ்ரீசக்கர ராஜை
ராஜராஜேஸ்வரி அம்மா. ஸ்ரீசக்கரம் தன்னிலே அமர்ந்த ராஜேஸ்வரி சின்மயானந்த சிவமனோகரி சிந்தாமணி மண்டபத்தில் குளியிருந்தாள். எங்கள் சிந்தையிலே வந்து கலந்திருந்தாள். கலைமகள் கீதம் பாட, நந்திகேஸ்வரம் தாளம் போட, அரம்பெயரும் ஊர்வசியின் நர்த்தனமாட, அந்தணர் நான்மறை வேதங்கள் ஓத தேவி ராஜேஸ்வரி கொடியிருந்தாள். சிம்ம வாகனத்திலே வீட்டிருக்க, செங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கியிருக்க, ரத்தன மாலைகளும் பளபளக்க, ரமரத்ன சிம்மாசனத்தில் கொலுவிருந்தாள் ஸ்ரீசக்கர ராஜேஸ்வரி. திருமாலும் சிவனும் நான்மகனும் ஆறுமகனுடன் கணபதியும் தும்புரு நாதருடன் கூட 30 முக்கோடி தேவர்கள் வணங்க தேவி ராஜேஸ்வரி கொலுயிருந்தாள். அம்மனை வழிபாடு பண்ணணும். அதனால் இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வணங்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே சகலகலாவல்லி மாலை, கம்பனும் சரஸ்வதி அந்தாதி ஏற்கனவே நான் பாடி சொல்லியிருக்கேன். சகலகலாவல்லி மாலை அவ்வளவு அழகா கம்பர் அருளியது. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருபொலிங்கு போல்வாள் என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாய் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனைவரது கல்லும் சொல்லாதோ கவி. அவ்வளவு அழகாக கம்பர் பாடியிருக்கிறாரு. இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு சாம்பார், ரசம், கீரை வருவாருன்னு பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் கீரை கொண்டு வருவார் ஃப்ரெஷ்ஷாக. கீரை வரல, அதனால் ரசம், தயிர் இருக்குது, அப்புறம் ஊறுகாய் இருக்குது. வேணுன்னா அப்பெல்லாம் வறுத்துக்கலாம், இல்லாட்டின்னா இது பண்ணலாம். நீங்கள்லாம் என்ன வீட்டில் சமையல் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. இல்லை வீட்லேயே இருந்து கூட செய்யுங்க. நேற்றும் சிவபுராணம் கோயிலில் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷம், நிறைய விசேஷம். அதனால் சரஸ்வதி வழிபாடு. சொல்லும் பொருட்கும் உயிராய் மெய்ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நலம் நோய் புழைக்கை நற்குற சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாணநடை நற்கும் பதாம் புயத்தாலே சகலகலாவல்லியே. இந்த சகலகலாவல்லியோட இதை படித்தா அவ்வளவு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. ராஜராஜேஸ்வரி மாதங்கி லக்ஷ்மி பூஜா, நவராத்திரி பாடல்கள். அதனால் இன்னைக்கு பெண்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அன்டைம்லலாம் எங்கேயும் போகாதீங்க. எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. இந்த தர்மஸ்தலாவில் நடந்த ஒரு இது தோண்ட அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸு பேக்கோடலாம் எல்லாம் அந்த இது இருக்கும்.
தோண்ட தோண்ட அவ்வளோ ஒரு எலும்பு கூடெல்லாம் வருதாம். பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க. போயிட்டு நேரம் இருக்க வீட்டுக்கு போயிருங்க. அதே மாதிரி இருட்டு கட்டினதுக்கப்புறம் போங்க, நேரமாக வீட்டுக்கு போயிருங்க. அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு. அதனால் நம்ம இது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. கலிகாலமாக இருக்குது. அதனால் இது பண்ணுங்க. தக்காளி விலை ரொம்ப கொஞ்சம் 40 ரூபா வந்துருச்சு. இங்கே 40 45க்கு விற்கிது. ஒரு சில இடத்துல 50க்கு விற்கிது. அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. கடன் பிரச்சனை வேறு கண்ணை மறைக்குது. என்ன ஒரு தீராத கவலை கஷ்டமே அதுவே நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. கடன் தீரணும் எல்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் என்எஸ் விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.